எல்லாருக்கும் வணக்கம். மத்தவங்க சொல்ற சில கடுமையான வார்த்தைகள் நம்ம மனச ரொம்பவே பாதிக்குது இல்லையா? நம்மளோட மன அமைதியையே அது கெடுத்துரும். ஆனா இத தடுக்க ஒரு பழங்கால ரகசியம் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்க பேசுற பேச்சு, அவங்க செய்யற அவமானம், இதெல்லாம் நம்மள தாக்காத மாதிரி ஒரு கவசம் போட்டுக்க முடியுமா? அப்படி ஒரு விஷயம் நிஜமாவே சாத்தியமா? அது எப்படி? குறிப்பா இந்த ஆன்லைன் உலகத்துல இது நமக்கு தினமும் நடக்கிற ஒரு விஷயம். சோஷியல் மீடியால போடுற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் கூட நம்மளோட ஒரு நாள் முழுசுமே வீணாக்கிடுது. உண்மைதானே? சரி, இந்த மாதிரி நவீன கால பிரச்சனைகளுக்கு ஒரு பழங்கால கதையில ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக் இருக்கு. அது நம்ம மன அமைதியை எப்படி பாதுகாக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான திறவுகோல்னே சொல்லலாம். இந்த கதை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ கேல் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். அவரோட பொறுமையும் அமைதியையும் பத்தி மக்கள் ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அவர் ஒரு மலை மாதிரி அசையாதவர்னு சொல்லுவாங்க. அப்போதான் வர்க் அப்படின்னு ஒரு இளைஞன் அங்க வரான். மனசு முழுக்க கோவமும் பொறாமையும் நிறைஞ்சிருக்கு. அந்த ஞானிக்கு கிடைக்கிற மரியாதைய பார்த்து அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால எப்படியாவது அவரோட அமைதியை கெடுக்கணும், அவரை கோபப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு வர்றான். வர்க் தனக்கு தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்ணி அந்த ஞானியை ரொம்ப மோசமா திட்டுறான். நீ ஒரு ஏமாற்றுக்காரன், உன்னோட இனிமையான பேச்சால எல்லாரையும் ஏமாத்துற, ஆனா உண்மையில நீ ஒரு பிச்சைக்காரன்தான் அப்படின்னு கத்துறான். அவனோட ஒரே குறிக்கோள் அந்த அமைதியான முகத்துல கோபத்தை பார்க்கணும். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ஒரு பக்கம் வருண் ஒரு எரிமலை மாதிரி கோபத்துல பொங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த ஞானி கேல் ஒரு ஆழமான ஏரி மாதிரி எந்த ஒரு சலனமும் இல்லாம முழுமையான அமைதியோட இருக்காரு. வர்க்கு கத்தி கத்தி அவனுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஞானி ஒரு மலை மாதிரி அசையாம அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அவரோட மௌனம்தான் அவரோட மிகப்பெரிய ஆயுதமா இருந்துச்சு. என்ன பண்ணியும் அவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரலேன்னு வர்க்குக்கு குழப்பமும் எரிச்சலும் அதிகமாச்சு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். வர்க்கோட அத்தனை கோவத்தையும் அந்த ஞானி எப்படி எதிர்கொண்டார்? அவர் யூஸ் பண்ண அந்த சீக்ரெட் என்ன? வாங்க பார்க்கலாம். அந்த ஞானி ரொம்ப மென்மையா வர்க்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, நீ ஒருத்தருக்கு ஒரு பரிசு வாங்குற. அது அவங்க கிட்ட குடுக்கும்போது அவங்க அதை வாங்கிக்க மறுத்துட்டா அந்த பரிசு யாருக்கு சொந்தம்னு கேட்டாரு. இந்த ஒரு கேள்வி மொத்த சூழ்நிலையுமே தலைகீழா மாத்திருச்சு. இது தாங்க அந்த ரகசியம். அதாவது ஒரு அவமானம்ங்கிறது ஒரு பரிசு மாதிரி தான். நீங்க அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கு. நீங்க அதை வாங்கிக்க மறுத்துட்டா அது கொடுத்தவங்க கிட்டயே திரும்பி போயிடும். சிம்பிள். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். பாருங்க. ஸ்டெப் 1, ஒருத்தர் தன்னோட கோவத்தை உங்ககிட்ட கொடுக்கறாரு. ஸ்டெப் 2, நீங்க அதை வாங்கிக்க மறுக்கறீங்க. ஸ்டெப் 3, அந்த கோபம் கொடுத்தவர்கிட்டயே தங்கிடுது. அந்த பரிசை வாங்கணுமா வேண்டாமாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. அந்த ஞானி சொன்னதை கேட்டதும் வர்க்குக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தன்னோட கோபம் ஒரு எரியிற நெருப்பு கங்கு மாதிரி. அத மத்தவங்க மேல தூக்கி எரிய முயற்சி பண்ணும்போது முதல்ல தன்னோட கைதான் எரியுதுன்னு அவன் உணர்ந்தான். வெக்கத்துல தலை குனிஞ்சான். சரி, ரொம்ப நல்ல கதை. ஆனா இந்த பாடத்தை நம்மளோட வாழ்க்கையில ஒரு கவசம் மாதிரி எப்படி பயன்படுத்துறது? வாங்க அத பத்தி இப்போ பாப்போம். அதனால அடுத்த தடவை யாராவது உங்களை காயப்படுத்த முயற்சி செஞ்சா அவங்கள கண்டுக்காம விடுறது பலவீனம் கிடையாது. அதுதான் உண்மையான பலம். அதுதான் சுய கட்டுப்பாட்டோட உச்ச கட்டம். இந்த மனநிலையை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களோட உணர்ச்சிகளோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். மத்தவங்களோட நெகட்டிவிட்டிக்கு உங்க மேல எந்த சக்தியும் இருக்காது. உங்க மன அமைதி அப்படியே இருக்கும். அந்த சுமையெல்லாம் அவங்க கிட்டயே போயிடும். உங்க மனசு ஒரு கோட்டை மாதிரி ஆகிடும். அதை யாராலையும் உடைக்க முடியாது. இந்த ஒரு வரிய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னோட கோபத்துக்காக என்னோட அமைதிய வியாபாரம் பண்ண நான் தயாரா இல்ல. இது ஒரு மந்திரம் மாதிரி. ஏன்னா நம்ம மன அமைதி விலை மதிப்பில்லாதது. கடைசியா இந்த தேர்வு உங்க கையில தான் இருக்கு. உங்க சந்தோஷத்தோட சாவிய மத்தவங்க கையில கொடுக்க போறீங்களா, இல்ல அத பத்திரமா உங்ககிட்டே வச்சுக்க போறீங்களா? சோ அடுத்த முறை ஒருத்தர் அவமானத்தை பரிசா கொடுக்கும்போது அந்த பரிசை நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க. அந்த நெகட்டிவ் பரிசை நிராகரிக்கிறதுல தான் உங்க சக்தி இருக்கு. உங்க மன அமைதியை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்.